ஓகே நீ வாடா. வாங்க. ஹலோ, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுமாப்ல. சைனீஸ்கார நம்ம ஃப்ரெண்டு தான். அத்திய கச்சுக்குவா லாலுவக்க சிந்தவானா. நான் உடனே காய் முன் பரி பரி சாய்ஸின் சரி சரி என்ன. என்னது புரியலையா? மலாய் மாப்ள, மலாயே. ஓ, அதுக்கு அர்த்தமா? ஊருக்கு போனதும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம். நானும் ஓகே அனிட்டேன். மாப்பிள்ள சிங்கப்பூர்ல ஒரு வீடு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான், இங்க ஒரு 7-8 மில்லு வச்சிருக்கிறதும் ஒண்ணுதான். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். ஆனா என்னால முடியல. பட் யூ கேன் டு இட். மாப்பிள்ள செகண்ட் லைன்ல சைனக்காரன் தான் வரா. நான் தேங்க்ஸ் மாமா. நான் நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவோம் மாமா. நீ ஒன்னும் கிளிக்க வேணாம் விடே. ஏண்டி ஸ்கூல்ல டிசி கொடுத்துட்டாங்களேங்கிற கவலை கொஞ்சமா தான் மூஞ்சில இருக்கா? நீ வேறக்கா, இப்பதான் நான் சந்தோஷமாவே இருக்கேன். என்னது இப்பதான் சந்தோஷமா இருக்கியா? நீ தான் மெச்சிக்கணும். எனக்கு படிப்பே ஏறாது. எங்க பிரின்சிபால் இருக்கார்ல, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுது, சென்னை வாங்குற ஸ்கூல் உன்னால கெட்டு போயிட போகுதுன்னு திட்டிக்கிட்டே இருப்பாரு. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நீயே யோசிச்சு பாரு, ஸ்கூல்ல எல்லாரும் பாஸ் ஆகி நான் மட்டும் ஃபெயில் ஆயிருந்தா. நல்ல வேலை, எங்க அப்பாவே டிசி வாங்கிட்டாரு, நான் தப்பிச்சிட்டேன். அட்லீஸ்ட் நான் படிச்சு கலெக்டரா தான் இருப்பேன். உன் போனை கொஞ்சம் கூட. ஓ, மக்கு பிளாஸ்டரியா? என்ன மாப்பிள, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்திருக்கிறிய, மாமனை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறியல. மாமங்கெல்லாம் சேர்ந்தானே எங்களை கவனிக்கணும். மீண்டும் சிங்கப்பூர் தான் போறியலா இல்ல கன்னடாட்டு கிடக்குறாங்களா அந்த பக்கம் எதுவும் போறியலா? அதெல்லாம் எங்கேயும் போல மாமா. சைக்கிளை வாடகைக்கு விடுறாங்களே, அதே மாதிரி பைக்கை வாடகைக்கு விடுற கடை ஒன்று விலைக்கு வந்திருக்கு. அதை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். பைக் கம்பெனியா? சூப்பர் பிசினஸ் மாப்பிள. நம்ம மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கூட ஒரு 5 பைக் வாடகைக்கு எடுத்து விட்டேன். என்னதான் பங்காளிகளா இருந்தாலும் பைக்கை கொடுத்தா தானே பத்திரிகையிலே கை வைக்கிறேங்கிறாங்க. சைலண்ட் வச்ச வண்டியில் வரல மேடம். மேடம் என்ன கலெக்டர் அம்மா கண்டுக்கவே மாட்டேன்றீங்க? எங்க ஸ்கூல்ல ஃபெயில் ஆயிடுவோமோன்னு பயந்து நீயே உங்க அப்பா கிட்ட சொல்லி டிசி வாங்கியிருக்க. இதுல உனக்கு கலெக்டரே அட்லீஸ்டா? வருஷத்துக்கு ஒரு தடவை தானே யூசி பண்ணி ஒதுக்குறான். ரோடு போட்டு சொன்னா எங்கே போடுறது? காசை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டாங்க. எவனா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேச சொல்லு. வை போன. என்ன கரண்ட் இறக்கணும். நெல் எப்போ வரும்? நெல் இறக்கணும். கரண்ட் எப்போ வரும்? மில்லு அங்கிட்டு தானே இருக்கு, இங்கிட்டு வந்து கேட்குற ஆளப்பாரு. ராசலட்சுமி, நீ பறந்துருந்தேனா ஒன்னேதான் என் மகனு கட்டியிருப்பேண்டியா ராசாத்தி. அண்ணே கரும்பு வேணும். போன வருஷம் நீ பாட்டுக்கு சின்ன சின்ன கரும்பா கொடுத்து விட்ட, பந்தலே போட முடியலண்ணே. யோ மாமா, யாரை கேட்டு கடை போட்ட நீ? எவன் ஒரு குளத்துல எவன் முள்ளு கம்பி போடுறது? பிச்சு வீசுற எல்லாத்தையும்.
ஏதோ அழுகிற வாடை வீசுற மாதிரி இருக்குல்ல? ஆமாண்டி, தண்ணியில தாண்டி வீசுது. என்ன நீ சொல்றீங்க? ஆமா, நீ தண்ணில தான் வீசுது. குமாரண்ணே, இங்க வாயேன். இத்தனை வருஷமா குளம் ஏலத்துக்கு வராம இருந்துச்சு, இப்ப வந்துருச்சுல. எங்க அண்ணன் ஏலம் எடுத்திருக்காரு. நாங்க மீனுக்கு சோறு விட்டுவோம், வாய் கழுவி விடுவோம், ஏன் முத்தம் கூட கொஞ்சம். என்னமோ உங்க ஒரு குளம் மாதிரி ஹோன்றியா? ஏய், அந்த கோழி கொள்ளாளி உள்ள போடுங்கடா. குடிக்க தண்ணியில கோழி கூட அள்ளி போறீங்களா? உங்ககிட்ட என்ன பேச்சு? பேசுற வந்து பேசோண்டா. சார், அங்கே வேலை பார்த்த ஆளுங்களுக்குலாம் ஆளாளுக்கு 5 கார்டு போட்டு காசு எடுத்துக்க சொல்லு. நான் கிளம்புறேன். வாயா. ஹலோ. மத்தியானம் சாப்பாட்டு வந்துடும். சரி சரி. ஏயா உங்க 2 பேர்ல யார் பிரசிடென்ட், யார் கவுன்சிலரு? என்ன மூஞ்ச பார்க்குறீங்க, உங்களுக்கே தெரியலையோ? ஏயா அவங்க ஊரே உப்பு தண்ணி, உங்கள் குளத்தை விட்டா அவங்களுக்கு வழியே இல்லை. இப்போ மீனை வளர்க்குறேன், தீனி வைக்கிறேன்னு ஏயா டென்ஷன் பண்ணுறீங்க? சரி சரி, அந்த ஊராங்க உங்கள் 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேஷனுக்கு வந்து அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போனால் போகுதுன்னு எஃப்ஐஆர் போட முட்டுறேன். யாரு மேல யாரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? யாரு மேல யார் எஃப்ஐஆர் பண்றது? அவங்க எல்லாம் ஒரு ஊரு. அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே யாரையும் அரெஸ்ட் பண்ண வந்த? போன போலீஸுக்கு அந்த கதினா கம்ப்ளைண்ட் கொடுத்தா நம்ம கதி என்ன ஆகும்னு அந்த ஊராருக்கு பயம் வரும்டா. டேய் போலீஸ் பாத்து அது கொடுத்தாங்க. ஏய், ஜீப்பை கரைக்கு ஏற்றுக்கும்பா. நீங்கள் சும்மா இருங்க, இவங்க எல்லாம் அந்த ஊருக்கு சப்போர்ட்டு. ஏய், ஏற்றுக்கிட்டாங்கிற போடா. நாங்களும் டிபார்ட்மெண்ட்டை மதிக்கிற ஆளுங்க தான் சார். அந்த ஊருக்காரங்க பண்ணுறது எப்படி? ஆனால் அவங்கள்ட்ட சொல்லி வைங்க, இந்த குளத்து பறிச்சல் அதை கிளிக்காட்டினாங்க, அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஈ காக்கா இருக்காது. ஏய், ஜீப்பை நல்லா தொடச்சி விட்டு குலுக்கி தண்ணி வழி எடுங்க. இன்ஜினுக்குள்ள தண்ணி போச்சுன்னா அப்புறம் ஜீப்பு ஸ்டார்ட் ஆகாதுல்ல. என்ன பார்க்குறீங்க? இந்த வயப்பாடி பயிர்களுக்கு கொழுப்பேறி போய் கிடக்கு. இன்னைக்கு தீவனம் வைக்கக்கூடாதும்பா, அப்புறம் மீனே வளர்க்கக்கூடாதும்பா, குடிக்கிற தண்ணி லேட்டாக இறங்கம்பா, அப்புறம் தண்ணியே இறக்கக்கூடாதும்பா. ஏன் குளமே என்னதும்பா? அந்த குளத்துக்கு அந்த பக்கம் போய் பாருங்க, ஒரு கெண்டகல் கிடக்கும். அது வரைக்கும் எங்க ஊர் எல்லை. இவ்வளவு ஏன் எலெக்ஷன்ல எங்களை யாரும் எய்த்து நின்னதில்லை. அண்ணா போஸ்ட் தான். ஏன் தெரியுமா? இந்த ஊர் எங்க மேல வச்சிருக்கிற மரியாதை. இங்க பாரியா, இந்த ஊரு நாயம் உலக நாயெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உசுரோட இருக்கும் அன்னைக்கும் என் ஊருக்கு நல்லவனா இருந்துட்டு செத்து போயிடணும், அவ்வளவுதான். பெர்சன்ட் என்ன வழக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சார்? 5 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது தனிப்பட்ட விரோதம். ஆனா ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடிச்சா அது மாபோக்ரஸ். முதல்ல இந்த கம்ப்ளைண்ட்டை அவங்க உங்ககிட்ட கொடுத்துருக்க கூடாது. பிடபிள்யூடி இருக்குல்ல, அங்க கொடுத்துருக்கணும். ஏன் கொடுக்கல? ஏன்னா எங்க கொடுத்தாலும் எடுபடாது. மில்லுக்கார கிரிமினல் மைண்டியா எப்படி பாயிண்ட் பிடிச்சாரு பாத்தியா? சார், அந்த குளத்தை நான் ஏலம் எடுத்திருக்கேன். அதுல கிடக்கிற பாசிலிருந்து தாமரையில வரைக்கும் என் குத்தகை. எல்லா சராவும் என்கிட்ட இருக்கு. பார்க்கணுமா? நல்லா போட்ஸான ஆளா இருக்கீங்களே.